அவங்க அடங்கிங்க திருப்பி திருப்பி இவனுங்க நாடக விஷயம் ப்ரூவ் பண்றானுங்க. ஓட்டு ஒரு மாதிரி எடுத்திருக்கானுங்க. இப்படி வெறும் 2 கட்சி தான மாதிரி தமிழகத்துல 2 கட்சி தான் இருக்கான், திமுக அதிமுக. எவ்வளவு அராஜகம் பார்த்தீங்களா? நாடக விஷயம் பக்கா ப்ரூவ் பண்றாங்க. நீ எடுக்கிறியா போயிடு. இந்த ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேர் அதர்ஸ் நோட்டாயிடு, பிஜேபி எல்லாம் சேர்த்து அதர்ஸ் ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகே நாம் தமிழர் கட்சி பிஜேபி காங்கிரஸ் உங்க கூட்டணி சேர்த்துக்கோ, பிளஸ் போட்டுக்கோ. ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் எடுக்கிற மாதிரி ஓட்டு எடுக்கிற? ஏண்டா உங்க 2 பேரும் மட்டும்தான் எடுக்க முடியும். நாடக விஷயம் ஏன்டா ப்ரூவ் பண்றீங்க? எடுக்கிறது அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொருத்தர் எடுத்திருக்காங்க. வெளில போகுது யாரு மாதிரி போட்டு டிவிகே டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் அதர்ஸ் பிளஸ் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு துப்பு இல்ல. நாடக விஷயம் ப்ரூவ் பண்றியா? வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? கெட்டாரத்தில் திரும்பி ஓய்பிரு. நான் ரவுடி பேருங்கெல்லாம் கூட்டணி கட்சி, இதுல பிளஸ் வேற மண்ணங்கட்டு எழுதி வச்சுக்கோ. நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஓட்டு கிடைச்சு, அது அவங்களுக்கு வேணும் போடல. அதே மாதிரி உன்னையும் வேணும் உட்கார வைக்கல. பொதுமக்களும் சரி நானும் சரி உன்னை உட்கார வச்சு ஆளாக உன்னை வேணும் உட்கார வைக்கிறதுக்கும் வேற வழி இல்லாம உட்கார வைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? கூம்பிட்டீங்களா? உட்கார வைக்கிறது தான் ரெண்டுமே. உன்னை வேணும் உட்கார வைக்கிறதுக்கும் வேற வழி இல்லாம தொலைஞ்சு போன உட்கார வைக்கிறதுக்கு அறிவிக்கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அதனாலதான் உன்னை உட்கார வச்சோம். இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து உனக்கு ஓட்டு போட்டிருக்கோம். ஒரே ஒருத்தர் மாற்று கட்சின்னு ஒருத்தர் வந்தாரு, யாரு நம்ம விஜயகாந்த். அவரை ஐடி குடிகார போய் சொல்லி அவங்க மனச சாகடிச்சு, மனசை துன்புறுத்தி சாகடிச்ச என்ன. அதே மாதிரி இப்பதான் மக்களுக்கு தெரியும் நீ தான் பார்த்த வேலையை அவன் ஐடி வச்சு அவ்வளவு தெளிவா பார்த்திருக்க வேலைன்னு சொல்லிட்டு என்ன. அதனால இப்ப நீ வேண்டான்னு சொல்லிதான் வேற கட்சிகளுக்கு ஓட்டு போகுமே தவிர எக்கார்ந்து கொண்டு புதுசா இருந்தவங்கள என்ன புடிங்கிட்ட கேக்குறல போட்டுதான் போமே. நீ என்ன புடிங்கிட்ட? 7 வருஷம் 25 வருஷம் ஆண்ட கட்சி பெண்ண கட்சி நீ என்னத்தை புடுங்கின? புடுங்கல. புதுசா புடுங்காம இருந்தாலும் பரவாயில்ல, நீ 75 வருஷமா உனக்கு புடுங்கல. அதனாலதான் நீ உனக்கு வேண்டாம் தான் போடுவாங்க இன்னொரு கட்சிக்கு தவிர இன்னொரு வேணும்னு சொல்லிட்டு போடலாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன் புடுங்கலனாலும் பரவாயில்ல. யாரா இருக்கும், எந்த கட்சியா இருக்கும், புடுங்காம போனாலும் ஒண்ணும் புடுங்க முடியாது. நான் சொல்றேன் எந்த கட்சி வந்தாலும் ஒண்ணும் புடுங்க முடியாது. கஜானா ஃபுல்லா காலி பண்ணி வச்சிருக்கீங்கடா. என்ன அவங்க இடி டிபார்ட்மெண்ட் 2 வாட்டி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப சொல்றாங்க நம்ம கேள்வி 380 கோடி பேர் ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் ஒரு துறையை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குற வேலை கொண்டு 385 கோடி சுருட்டு இருக்காரா. அது மாதிரி 1000 கோடி சுருட்டல். என்ன நீங்க புடுங்கினதெல்லாம் போதும். புதுசா எந்த கட்சி வந்தாலும் தாழக்காகட்டும் பிஜேபி எந்த கட்சி ஆகட்டும் என்ன நாம் கையில் ஆகட்டும் யாரும் ஒன்றும் புடுங்க முடியாது. விலை உயர்த்த மாட்டாங்க. இருக்கிறத வச்சு ஸ்டாண்டர்ட் பண்ணதுக்கு இன்னும் 5 வருஷம் இல்ல 10 வருஷம் வேணும். கஜானா அந்த மாதிரி வலிச்சு தொடர்ச்சி வச்சிருக்கீங்க. யாரு வந்தாலும் ஒன்னும் புடுங்க முடியாது. நானே சொல்றேன் எழுதி வச்சுக்கோ, ஒன்னும் புடுங்க முடியாது. கஜானா ஃபுல்லா காலி பண்ணிருக்க. அந்த கஜானா போற கூட்டையை எடுத்து போயிட்டீங்க. என்ன அந்த அளவுக்கு கேவலம் போயிட்டீங்க. அடி யாரு வந்தாலும் கஜானா காசு இருக்கணும், அது இருந்தாதான் புடுங்க முடியும். உடனே யாரு வந்தாலும் இதுக்காக அப்பே ஒன்னும் புடுங்க முடியாது. நான் என்ன சொல்றேன் இப்பே சொல்றேன், யார் எந்த கட்சி வந்தாலும் ஒன்னும் புடுங்க முடியாது 10 வருஷத்துக்கு. அந்த அளவுக்கு நீங்க சுரண்டி வச்சிருக்கீங்க. 50 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி கடன். வெறும் 4 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி கடன் தான் புரியுங்களா? என்னதான் புரியுங்க? 4 வருஷத்துல ஒண்ணும் புரியல. அது மாதிரி கஜானா காலி பண்ணி வச்சிருக்கோம். யாரு ஆட்சிக்கு வந்தாலும் 10 வருஷத்துக்கு ஒன்னும் புடுங்க முடியாது. நானே எழுதி தரேன், ஒன்னும் புடுங்க முடியாது. அதனால யாரு வந்தாலும் கவலை இல்ல, நீங்க ஒன்னும் புடுங்கல. அதனால நீங்க வேணாம்னு சொல்லி வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு வர வச்சாலும் அவங்க ஒன்னும் புடுங்க முடியாது. இப்பயே சொல்ற அவங்க புடுங்க மாட்டாங்கன்னு சொல்ல, புடுங்க முடியாது. ஏன்னா புடுங்கிறதுக்கு கஜானால காசு இல்ல. வலிச்சு தொடர்த்து உங்க வீட்டுக்கு எடுத்து போயிருங்களா அப்படி புடுங்குவாங்க. நீ என்ன புடுங்கிட்டியா புடுங்கிட்டீங்க புதுசா வந்தவங்கள என்ன புடுங்கிட்டு கேக்குறல. 75 வருஷமா ஆண்ட வச்சு இப்ப என்ன நீங்களே ஒண்ணு புடுங்கல. புதுசா வந்தவங்க செய்யறாங்க. புதுசா ரோடு போட்டு கொடுக்குறாலும் உடஞ்ச மண்ணை வச்சு ரோட நிரப்பி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு துப்பு இல்லாத ஆட்சியம் நடந்துருக்கு. நாடகோஷி தெளிவா சோசியல் மீடியா மட்டும் புடுங்குறீங்கள. இந்த புடுங்கல 1% ஆட்சி நடத்தல காமிச்சீங்கன்னா நிரந்தர கட்சியா வந்திருக்கும். ஆனா ஒன்னும் புடுங்கல. என்ன நான் என்ன சொல்றேன், இந்த வீடியோ இருக்குன்னா நீங்க எடுக்கிறீங்களா மாதிரி ஓட்டு. ஏன்னா 2 கட்சி தான் இருக்கல. ஏன்னா அதுல கூட ஒரு தெளிவா எடுக்க முடியாது. நாடக பக்கா பண்ணி ஓடி போயிருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போறோம்.